ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். नमो ब्रह्मपदये नमो गणपतये नमः ब्रह्मपदये नमस्ते अस्तलंबोदराय एकदन्ताय विघ्नविनाशने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। वक्रतुण्ड महाकाय कोटिसूर्यप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। ஓம் காம் ஸ்ரீ விக்னேஸ்வர மகா கணபதயே நமோ நமः। எல்லாம் அல்ல ஸ்ரீ விக்னேஸ்வரர் துணை கொண்டு இன்று ஆதிவார நன்னாளில் இந்த ஜூம் மீட்டிங்கில் வருகை தந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், ஜோதிட ஜாம்பவான்களுக்கும், ஜோதிட மகான்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தலைப்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, திருமண பொருத்தத்துக்கு நமக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரமா இல்ல பொருந்தாத நட்சத்திரமா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த தலைப்பு அப்படின்றத இந்த ஒரு வார காலமா நமக்கு நிறைய தலைப்புகள் வேற வேற நாங்க வச்சோம். ஆனா இந்த தலைப்பு நேத்து தான் இது உருவாச்சு. அதனால நேத்து தான் நம்ம பேசி முடிவெடுத்து இதை ஒரே நாள்ல நம்ம செட் பண்ணது. இப்ப இன்னைக்கு நாம ஒரு ஜூம் மீட்டிங்ல ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது மக்களுக்கும் பயன்படணும், அதே மாதிரி நம்ம ஜோதிடர்களுக்கும் பயன்படணும் அப்படின்றதுதான் ஒரு கணக்கு இருக்கு. அதனால உங்களுக்கோசரம் தான் ஒவ்வொரு விஷயமும் நம்ம மெனக்கிட்டு ஒரு ஒரு விஷயம் பண்றோம். இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் நம்மளோட லிங்கை கொடுங்க. ஏன்னா நம்ம லிங்கை கொடுத்து நிறைய பேர் வந்தா அப்படின்னும் போது இன்னமும் நம்ம நிறைய தலைப்புகள்ல நம்ம பேசுறதுக்கு வசதியா இருக்கும். இந்த ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நிறுவனத்தினர் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமாக இந்த தலைப்பு வச்சுக்கலாம், அந்த தலைப்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் எனக்காக ஒரு உதவி செய்யக்கூடிய திரு பார்த்தசாரதி ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த நிகழ்ச்சி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அப்போ இந்த திருமணம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா, நாம 10 பொருத்தம் பார்த்தோம், நமக்கு பிரச்சனை வருது. நமக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். இப்போ முதல்ல நாம திருமண பொருத்தம் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சூட்சமத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு அப்புறமா நாம சப்ஜெக்டுக்குள்ள போகலாம். இப்போ என் பேரு அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா சிவ மகாதேவ் ஐயர். நான் கேரள சோழி பிரசன்ன பயிற்சி ஆசிரியர். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நாம சப்ஜெக்டுக்குள்ள போகலாம். அதாவது இந்த திருமண பொருத்தம் அப்படின்றது நம்ம கிட்ட ஒருத்தவங்க ஜாதகம் பார்க்க வராங்க அப்படின்னு சொன்னா, நாம அந்த திருமண பொருத்தத்தை நாம எப்படி பார்க்கணும் அப்படின்றத எல்லா ஜோதிடருமே தெரிஞ்சுக்கணும்ன்றதுதான் என்னுடைய முதல் கருத்தா இருக்கும். இப்போ ஆண் பெண் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வருவாங்க அவங்க அப்படின்றத பார்க்கும்போது, அவங்களுடைய ஜாதகம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இன்னைக்கு கோச்சாரத்துல இப்ப அவங்களுடைய லக்னம் இருக்கும், அவங்களுடைய 7ஆம் இடம் அப்படின்றது இருக்கும். 7ஆம் இடம் தான் ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் களத்திர ஸ்தானம் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஒரு ஜாதகத்தை ஒருத்தங்க எடுத்துட்டு வராங்க அப்படின்னும் போது, அவங்க எடுத்துக்கிட்டு வரும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல இன்னைக்கு என்ன வந்துருனாக்கா ஜாதக கோச்சாரம் அப்படின்றத முதல்ல ஒரு சார்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு இன்னைக்கு என்ன கோச்சாரமோ அதை சார்ட் போட்டு வச்சுக்கிங்க. வச்சுக்கிட்டு அவங்களுடைய ஜாதகத்தையும் நீங்க வச்சிடணும். அதாவது யாரு ஆணோ, யார் பெண்ணோ, அப்புறம் கோச்சாரம், இந்த 3த்தையும் கம்பேர் பண்ணணும்.
அப்போ இந்த கோச்சார ஜாதகத்துல பெண்ணுடைய லக்னத்திலிருந்து 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய களத்திரக்காரகன் கோச்சாரத்துல இப்ப எங்க இருக்கான், என்ன நிலைமையில இருக்கான், யாருடைய பார்வையில இருக்கான் அப்படின்றத பார்க்கணும். ஒண்ணு. ஆணுடைய லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்து ஸ்தானாதிபதி எங்க இருக்கான், என்ன ஸ்தானத்துல இருக்கான், யாருடைய பார்வையில இருக்கான் அப்படின்றத பார்க்கணும். அடுத்தது குரு பலன் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா, குரு பலன் அப்படின்றது பார்க்கறதே வந்து நாம வந்து எப்பவுமே வந்து குரு பலன் பார்க்கறது நம்ம வேற வித்தியாசமா பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய லிங்க்லயே நான் வந்து நம்மளுடைய ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவிலே வந்து பாத்தீங்கன்னா, குரு பலன் எப்படி பார்க்கறது அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு சூக்ஷமம் அப்படின்றத இப்போ ஒரு ஷார்ட்டா சொல்லிடுறேன். அதாவது வந்து ஒரு ஆணுடைய நட்சத்திரமோ, ஒரு பெண்ணுடைய நட்சத்திரமோ, அந்த நட்சத்திரத்துக்கு இப்ப வந்து உதாரணத்துக்கு ஒரு ரிஷப ராசி அப்படின்னு சொன்னா, குரு பகவான் தன்னுடைய பார்வையினால 5ஓ, 7ஓ, 9ஓ எங்க வேணாலும் உட்கார்ந்து தன்னுடைய ராசிக்கும் 2ஆம் இடத்தை குரு பார்த்தாருன்னா, ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்ப வந்து ரிஷப லக்னம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம்னா அப்படின்னா, கும்பத்துல வந்து இருக்கக்கூடிய குரு பகவான் கரெக்டா வந்துட்டு 5ஆம் இடத்தை வந்து பார்ப்பாரு இல்லையா? அப்போ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, கும்பத்துல இருக்கிற குரு பகவான் அப்படின்னும் போது ரிஷபத்துக்கு வந்து 2ஆம் இடம். அப்ப 2ஆம் இடத்தை பார்க்கும்போது கல்யாணம் நடக்கும். இது ஆணுக்கா இருந்தாலும் சரி, பெண்ணுக்கா இருந்தாலும் சரி. அதே மாதிரிதான் பெண்ணுக்கும். அவங்களுடைய என்ன நட்சத்திரமோ, அவங்க என்ன நட்சத்திரமா இருந்தாலும், அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து மீனராசி அப்படின்றத வச்சுங்களேன். மீனராசி அப்படின்னு சொன்னா, மீனராசிக்கு வந்து குரு பலன் இல்ல அப்படின்றத வந்து கவலைப்பட வேண்டாம். தனுசுல வந்து குரு பலன் தனுசுல குரு உக்காந்தது அப்படின்னா, அது வந்து கரெக்டா மேஷத்தை பார்ப்பாருல்ல, கல்யாணம் பண்ணி குடுத்துருவார். அதே மாதிரி தான் குரு பகவான் 5ல உட்கார்ந்தாலும், 7ல உட்கார்ந்தாலும், 9ல உட்கார்ந்தாலும், 11ல உட்கார்ந்தாலும், எங்க ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்தாலும், அதே மாதிரி 2லயே உட்கார்ந்தாலும், இப்ப வந்து சில பேருக்கு வந்து ஜென்ம குருவா இருந்தா கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இப்ப வந்து ஒரு ஜாதகத்துக்கு ஒரு ஜென்ம குரு அப்படின்னும் போது கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஆனா ஜென்ம குருல உட்கார்ந்தாலும் அந்த குரு 2ஆம் ஸ்தானத்தை பார்க்கும்போது கல்யாணம் நடக்கும். அதனால வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ஜென்ம குருல கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்ற வந்து ஒரு கணக்கு இருக்கு. ஆனா அப்படி வந்து இல்ல. எல்லா ஜாதகர்களுமே பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது அது கல்யாணம் நடக்கும் அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். அது நம்மளோட ராசியை பார்க்கணும். லக்னத்தை பார்க்கறதுனால நடக்காது. நம்மளுடைய ராசிய 2ஆம் இடமா பார்க்கிறது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் அப்படின்றத வந்து சொல்லலாம். அதே மாதிரி களத்திரக்காரகனே எங்கேயாவது உட்கார்ந்து தன்னுடைய 2ஆம் இடத்தை பார்த்தாலும், அதே மாதிரி 7ஆம் இடத்தை பார்த்தாலும் திருமணம் நடக்கும் அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப வந்து குரு பலன்னா, குரு பலன் வந்து ஒருத்தவங்க வந்து கேட்கறாங்க. அப்ப கேட்கும்போது 2ல இருந்தா, 5ல இருந்தா, 7ல இருந்தா, 9ல இருந்தா, 11ல இருந்தா கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற காலங்காலமா தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து இப்படிதான் இருக்கு. ஆனா, என்னுடைய ரிசர்ச் படி பார்த்தீங்க அப்படின்னா, நான் கண்ட உண்மை, நான் நெறைய பேருக்கு ஒரு சொன்ன உண்மை அப்படின்னு பார்க்கும்போது, எந்த ஒரு ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி, குரு பகவான் இப்ப வந்து வரக்கூடிய குரு பகவான் மகரத்துல வரப்போறாரு. மகரத்துல வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மகர ராசிக்காரங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப வந்து மகரத்துல வந்து குரு உட்கார்ந்தாரு அப்படின்னு சொன்னா, அதுக்கு அடுத்த ராசியில இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்றது வந்து ஒரு கணக்கு இருக்கு. அதே மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்றத வந்து சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா வந்து அதே மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி ஜென்ம குருவாச்சா எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்னா, அதுதான் ஒரு மிராக்கிள். ஏன்னா வந்து மகர ராசியில உட்கார்ந்தாலும் தன்னுடைய தன, குடும்ப, வாக்கு ஸ்தானம் ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கை அமைச்சு குடுக்கணும் அப்படின்னு சொன்னா,
குரு 2ஆம் இடத்துல 2ஆம் பார்வையா பார்த்தாதான் அது வந்து நடக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து குருவுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி. அதே மாதிரி வந்து கடத்திர ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்றவரும் கூட அவர் வந்து 7ஆம் பார்வையா பார்த்தாலும் அவரும் 2ஆம் இடத்துல 2ஆம் இடத்தினுடைய பார்வைகள் இருந்தாலும் அதுவும் கல்யாணம் நடக்கும் அப்படின்றத வந்து நாம வந்து சொல்லலாம். சரிங்களா? இது வந்து ஒரு முழு ஒரு அமைப்பு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ மாங்கல்ய ஸ்தானத்தை ராகு, கேது, மாந்தி பார்ப்பது தீமையை செய்யும். லக்னத்தில் மாந்தி 2இல் மாந்தி வாழ்க்கை கெடும் என்பதை தெரிவிக்க வேண்டும். அதாவது வந்து ஒரு மாங்கல்ய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு, கேது, மாந்தி பார்ப்பது, அதாவது வந்து 2ஆம் இடத்துல ராகு அல்லதுன்னா கேது அல்லது மாந்தி இந்த 3 கிரகங்கள் உக்காந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கண்டிப்பா வந்து நாம வந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறோம், 8ஆம் இடத்தை பார்க்கிறோம், இதைதான் நம்ம வந்து பார்ப்போம். ஆனா எல்லாருமே வந்து நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இது ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த ராகு, கேது, மாந்தி இருந்துச்சுன்னா வாழ்க்கை கெடும் அப்படின்றத வந்து எழுதிக்கிங்க. அடுத்தது 7இல் சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இருப்பது நல்லது அல்ல. 7ஐ சூரியன், ராகு, கேது, மாந்தி பார்ப்பதும் நல்லதல்ல அப்படின்றத வந்து எழுதிக்கிங்க. அதே மாதிரி அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 7இல் சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இருப்பது நல்லது அல்ல. 7ஐ சூரியன், ராகு, கேது, மாந்தி, சனி பார்ப்பதும் நன்மை அல்ல அப்படின்றத வந்து எழுதிக்கணும். அடுத்தது 7இல் எத்தனை கிரகம் இருக்கோ அத்தனை களத்திரம் அல்லது தொடர்புகள் அதிகமாகும். புதனும் சுக்கிரனும் செவ்வாயும் சேரும்போது காதல் கைகூடும். சனி, புதன், சுக்கிரன், செவ்வாய் சேர்வை முறையற்ற காதல் உருவாகும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து 7ல எத்தனை கிரகம் இருக்கோ அத்தனை களத்திரம் வரும் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்கு. ஆனா 7க்குரியவன் அவன் நல்லவனா இருந்து அவன் போய் நல்ல வீட்டுல உட்கார்ந்து அவன் உச்சமாயிட்டான் அப்படின்னு சொன்னா மனைவி ஒண்ணுதான். ஆனா அவன் வந்து பல தாரங்களோட அவன் வந்து இருப்பான் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது மனைவி ஒண்ணுதான். ஆனா அவன் வந்து மற்ற தாரங்களோடைய இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதே வந்து லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் நீச்சமா இருந்தோ, பலம் இழந்தோ, இல்ல வந்து சேரக்கூடாத இடத்துல போய் சேர்ந்தோ, இல்ல 3, 6, 8, 12 இந்த மாதிரி இடத்துல மறைஞ்சோ அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த களத்திரமும் நிக்காது. அதுக்கப்புறம் கூட வர்ற எத்தனை களத்திரம் வந்தாலும் நிக்காது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ 7ஆம் இடத்து கிரகம் அப்படின்றது ஒருவருக்கு உச்சம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்க வந்து தன்னுடைய மனைவி வந்து கடைசி வரையிலும் இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்களோட கேரக்டர் வாய்ஸ் சரியா இருக்காது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 7ல வந்து பாத்தீங்க அப்படின்னா புதனும் சுக்கிரனும் செவ்வாயும் சேரும் போது காதல் கைகூடும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதுவே வந்து சனியும் புதனும் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்தது அப்படின்னு சொன்னா இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா முறையற்ற காதல் உருவாகும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். மொத்தத்துல வந்து 7ஆம் இடத்துல நல்ல கிரகங்கள் உட்கார்ல, நல்ல கிரகங்கள் பார்க்கல அப்படின்னாலே அது வந்து கடத்துறதுக்கு வந்து பிரச்சனை அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது குரு ஆண் ராசி, பெண் ராசி இருந்தாலும் 2, 5, 7, 9, 11, 12 பார்வையாக பார்க்கும் காலம் திருமணமாகும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து குரு
ஆண் ராசி, பெண் ராசி எந்த ராசியில வேணாலும் இருக்கட்டும். ஆனா அவரு 2, 5, 7, 9, 11, 12 அப்படின்னும் போது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல வந்து குரு இருக்கும்போது அது வந்து விரய குரு அப்படின்னுவாங்க. ஆனா அதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுப விரய குரு அப்படின்றதுதான் நாம வந்து எடுத்துக்கணும். அப்போ இப்ப வந்து குருவுக்கு என்ன வேலை அப்படின்னா, குருவை பொறுத்தவரையிலும் அவர் வந்து தோஷத்தை பார்த்தா தோஷம் அதிகமாகும். அதே மாதிரி வந்து சாபத்தை பார்த்தா சாபம் அதிகமாகும். கோபத்தை பார்த்தா கோபம் அதிகமாகும். அப்போ வந்து ஒரு ஜோதிடத்துல சாபமா, கோபமா, பாபமா அப்படின்னா அந்த இடத்த வந்து குரு பார்த்தாருன்னா அதை தணிக்கிறதுக்கு பார்க்க மாட்டாரு. அதை அதிகப்படுத்துவாரு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஆனா சனி பார்த்தாரு அப்படின்னு வச்சுங்களேன், கண்டிப்பா அதை வந்து தணிச்சு விட்டுருவாரு. அதுதான் சனிக்கு உள்ள ஹைலைட். ஏன்னா குரு பார்க்கிறது எப்பவுமே மிகைப்படுத்த செய்யும். சனி பார்த்தாருன்னா அதை தாழ்மைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். அதனால நம்மளோட ஜாதகத்துல இப்ப களத்திர தோஷமே இருக்கு அப்படின்னு சொன்னா அத வந்து சனி எங்கேயாவது உட்கார்ந்து பார்த்துட்டாருன்னா அந்த களத்திர தோஷத்தை அதிகப்படுத்த மாட்டார். கவலையே பட வேண்டாம். சனியினுடைய பார்வை மட்டும் களத்திர தோஷத்தை பார்த்தது அப்படின்னா அது வந்து கம்மிப்படுத்தும். ஆனா இதுவே குரு பார்த்துட்டாரு அப்படின்னா நாம என்ன சொல்லுவோம், குரு பார்க்கறாரு அதனால வந்து கண்டிப்பா வந்து குரு பார்க்கறதுனால அவர் வந்து குறைச்சிருவாரு அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுடாதீங்க. செவ்வாய் பார்த்தாலும் பிரச்சனை, குரு பார்த்தாலும் பிரச்சனை அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்மளுடைய முழு சூட்சமம் என்ன அப்படின்னா, குரு எங்க வேணாலும் உட்கார்ந்துருக்கட்டும். 2ல உட்கார்ந்துருக்கட்டும், 5ல உட்கார்ந்துருக்கட்டும், 7ல உட்கார்ந்துருக்கட்டும், 9ல உட்கார்ந்துருக்கட்டும், 11ல உட்கார்ந்துருக்கட்டும், 12ல உட்கார்ந்துருக்கட்டும், எங்க வேணாலும் உட்கார்ந்துருக்கட்டும். நம்மளுடைய ராசிக்கு 2ஆம் இடத்த பாக்குதா, திருமணம் நடக்கும் போ அப்படின்னு வந்து அழகா எழுதி கொடுத்துடலாம். இத நீங்க வந்து இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ, ஆனா இத நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். நாம வந்து குரு பலன் பார்க்கணுன்ற அவசியம் இல்ல. தசாபுத்தி பார்க்கணுன்ற அவசியம் இல்ல. அதே மாதிரி வந்து கால நேரம் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. குரு பயிற்சி ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். பொதுவா வந்து ஜென்ம குருவுல கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு டிப்ஸ் அப்படின்னா, ஜென்ம குருவுல வரும்போது கண்டிப்பா கல்யாணத்தை நடத்தி வைக்கும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? குரு 8ல இருக்கும்போது மட்டும் தான் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? 8ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் சேரும்போது, குருவும் சந்திரனும் 8ல வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, அந்த டைம்ல மட்டும் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 7ஆம் வீடா சனி 7ஆம் வீடாக அமர்ந்தால், 7ஆம் வீடு சனி அமைந்தால், அழகு இல்லாத பெண், ஆண், தரமில்லாத துணை, வயது மூப்பு துணை இப்படியெல்லாம் வந்துட்டு வரும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து சனி 7ஆம் வீடு அப்படின்னா கடகராசி, சிம்ம ராசி. இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அழகற்ற மனைவி தான் வருவாங்க அப்படின்றது வந்து ஒரு கணக்கு இருக்கு. இப்ப வந்து 7ஆம் இடம் அப்படின்றது சனியோட வீடு. ஆனா, சில பேருக்கு வந்து இல்ல, இல்ல என்னுடைய மனைவி ரொம்ப அழகா தான் இருக்காங்க. நான் கடக லக்னம் தான், நான் சிம்ம லக்னம் தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த 7ஆம் இடத்த ஏதோ ஒரு கிரகம், ஒரு நல்ல அழகுள்ள கிரகம் பார்த்திருக்கும். அப்படின்றதுனால 7ஆம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய சனி வீடா இருந்தாலும், ஒரு மாநிறமா பெண்ணா இருந்தாலும், மாநிற ஆணா இருந்தாலும், அவங்களுக்கு வந்து நல்ல கிரகங்கள் பார்த்தது, ஒரு அழகுள்ள கிரகங்கள் பார்த்தது அப்படின்னு சொன்னா, அது வந்து அழகான மனைவி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனா எந்த கிரகமுமே பார்க்காம வெறுமனே சனியே இருக்காரு. அப்போ வந்து சனியும் வந்து சனியே பார்க்கறாரு அப்படின்னா, கண்டிப்பா வந்து அவங்களுக்கு அழகற்ற மனைவியும் அதே மாதிரி வந்து கருப்பான மனைவியும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது ஆணுக்கும் அப்படிதான், பெண்ணுக்கும் அப்படிதான் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வயது முகமூப்பு அவலட்சணமான மனைவி வரும் அப்படின்றத கூட வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது 7ஆம் இடம் இருந்துச்சுன்னா, வயது மூப்பு மாதிரி தெரியும். வயசு கம்மியா தான் இருக்கும். ஆனா முகம் பார்த்தீங்கன்னா, மூப்பா இருக்கிற மாரி இருக்கும். ஒரு அழகற்ற தன்மையா இருக்கும். அதே மாதிரி வந்து இவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்படின்ற வாழ்க்கை துணை அப்படியும் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும்.
அதே மாதிரி ராகு 7ஆம் வீடாக அமைந்தால், 7ல் ராகு அமர்ந்தால் காதல், திருட்டு காதல், கலப்பு காதல், மறைமுக திருமணம், தப்பு பண்ணி திருமணம் இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்து 7ல வந்து ராகு இருந்துச்சு அப்படின்னா என்னென்னன்னா 7ல் வந்து ராகு அமர்ந்தால் காதல் திருமணம் நடக்கலாம், திருட்டு காதல் கூட வரலாம், கலப்பு காதல் கூட வரலாம், மறைமுக காதல் கூட வரலாம், மறைமுக திருமணம் கூட நடக்கலாம், தப்பு பண்ணியும் திருமணம் நடக்கலாம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கேது 7ஆம் வீடாக அமர்ந்தால் 7ஆம் இடத்திலிருந்து பிரச்சனையான மனைவி, சம்பந்தமே இல்லாமல் பிரியக்கூடிய மனைவி, பிரிந்து சேரும் மனைவி, கூடவே இருந்து பிரச்சனை செய்யும் மனைவி, கோர்ட்டு கேஸு அலைய வைக்கும் கணவன் மனைவி அமைவார்கள் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். பொதுவா 7ல வந்து யாருக்கு இப்ப வந்து நம்ம வந்து ஜாதகம் பார்க்கும்போது 7ஆம் இடத்துல வந்து கண்டிப்பா கேது இருக்கான்னு பார்க்கணும். 7ல வந்து கேது இருந்துச்சு அப்படின்னா கடத்தல் தோஷம். 7 8ல வந்து கேது இருந்ததுன்னா பிரேத தோஷம். அந்த மாதிரி பிரேத தோஷம் உள்ள மனைவியை கல்யாணம் பண்ணிட்டா வாழ்க்கையில முன்னேற்றமே இருக்காது. அப்ப வந்து ஒரு ஆணுக்கும் சரி, ஒரு பெண்ணுக்கும் சரி, ஆணுக்கு 7ஆம் இடத்துல ஒரு கேது இருந்தது அப்படின்னு சொன்னா, அது நாகதோஷம் அப்படி இல்லாம பிரேத தோஷம்னு சொல்லுது. அதே மாதிரி வந்து பெண்ணுக்கு வந்து 7ஆம் இடத்துல அது வந்து கேது இருந்தது அப்படின்னு சொன்னா, அது களத்திர தோஷம். 8ல இருந்தா பிரேத தோஷம் அப்படின்னு சொல்லலாம். அதுவே கூட வந்துட்டு மாந்தி இருந்தது அப்படின்னா, தீராத பிரேத தோஷம் அப்படின்றத வந்து சொல்லணும். சரிங்களா? இப்போ கேது 7ஆம் வீடாக அமர்ந்தால் 7ஆம் இடத்திலிருந்து பிரச்சனையான மனைவி, சம்பந்தமே இல்லாத மனைவியா வருவாங்க. சம்பந்தமே இல்லாம பிரியக்கூடிய மனைவியா வருவாங்க. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணக்கூடிய மனைவியா வருவாங்க. நம்மள வந்து கோர்ட்டு, கேஸு இந்த மாரி அலைய வச்சு, நம்ம வாழ்க்கைய நொந்து நூலாக்கி பண்ணிடுவாங்க அப்படின்றத வந்து சொல்லிடலாம். அப்போ லக்னத்துக்கு வந்து 7ஆம் இடத்தை வந்து கேது இருக்கக்கூடாது. அந்த 7ஆம் இடத்த குரு பார்த்துருச்சுன்னா அவ்வளவுதான். நீங்க வீட்டுல உட்கார முடியாத அளவுக்கு பிரச்சனை வந்துடும். குரு பார்த்துட்டாரே அப்படின்னு வந்து நீங்க வந்து பண்ணிடாதீங்க. இதுவே சனி பார்த்துட்டாருன்னா அடக்கிடுவாரு. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். செவ்வாய் தோஷத்தை கூட சனி எங்கனாவது இருந்து பார்த்துட்டாருன்னா நீங்க வந்து செவ்வாய் 4ல இருந்தாலும், செவ்வாய் 7ல இருந்தாலும், செவ்வாய் 8ல இருந்தாலும், அந்த சனி மட்டும் எங்கேயாவது உட்கார்ந்து 3, 7, 10 பார்த்துட்டாரு அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா செவ்வாய் தோஷம் இல்ல அப்படின்றத மட்டும் 100% அடிச்சு சொல்லிடும். ஏன்னா வந்து செவ்வாய் செவ்வாய் அடக்கிற தகுதி யாருக்கு இருக்கு அப்படின்னா சனிக்கு மட்டும்தான் இருக்கு. இதுவே வந்து 4, 7, 8 இருந்து குரு மட்டும் பார்த்துட்டாருன்னா அதிகப்படுத்தி விட்டுருவாரு. அதுக்கு ரெமடியே கிடையாது. அப்ப செவ்வாய் தோஷம் உள்ள மனைவியை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கணக்கு வரும். சரிங்களா? அதே மாதிரி 7ஆம் இடத்தில் 2, 12ல் மாந்தி இருந்தால் லூசு மாதிரியான மனைவி அமைவார்கள் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து 7ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து 2, 12 நம்மளுடைய ஜாதகத்திலேருந்து 2ஓ இல்லைன்னா 12ஓ இல்லைன்னா நம்மளுடைய லக்னத்திலேருந்து 2ஓ 12ஓ இப்படிப்பட்ட வந்து இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து லூசு மாதிரி மனைவி வரும். நாம ஒண்ணு சொன்னா அது ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கும். அதே மாதிரி வந்து ஆணுக்கும் அப்படிதான் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஜாதக பொருத்தம் எப்படி பார்ப்பது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். மாங்கல்ய ஸ்தானத்தை ராகு கேது மாந்தி அப்படின்றது வந்து பார்த்தாச்சு. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆணின் சுக்கிரனுக்கு 7ஆம் இடம் பெண்ணின் சூரியனாக வந்தால் சூரியன் வீடாக வந்தால் தகப்பனார், மாமனார், மூத்த சகோதரர், நம் முதலாளி வகை பெண் அமையும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்து ஒரு ஆணின் சுக்கிரனுக்கு 7ஆம் இடம் பெண்ணின் நட்சத்திரமாக பெண் ராசியாக வருது அப்படின்னா இப்ப நாம வந்து லக்னத்தை வச்சுதான் பார்ப்போம். இப்ப வந்து ஒரு ஆணுக்கு சுக்கிரனை வச்சு பெண்ணை பாருங்க. ஒரு பெண்ணுக்கு செவ்வாயை வச்சு தன்னுடைய கணவனை பாருங்க. இதுதான் ஒரு கணக்கு இருக்கு. இப்ப நான் சொல்லக்கூடியத நீங்க அப்படியே வந்து 2 பேருக்குமே அப்படியே எழுதிக்கிங்க. ஓகேங்களா? ஆணுக்கு
சுக்கிரனை வச்சு மனைவியை பார்க்கணும். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கணவனை செவ்வாயை வச்சு பார்க்கணும் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்கு. இப்போ ஆஹ் சுக்கிரன் செவ்வாய் அப்படின்றத கணக்கு வச்சுங்க. இப்ப ஆணு பெண்ணுன்றத சேர்ந்தே சொல்றேன். 7ஆம் இடம் சூரியனாக வந்தால், அதாவது வந்து செவ்வாய்க்கு 7ஓ இல்லைன்னா சுக்கிரனுக்கு 7ஓ அந்த இடத்துல வந்து சூரியனாக வந்தால் என்ன மாதிரி வந்து கணவன் வருவார் அப்படின்னா, தகப்பனார், மாமனார், மூத்த சகோதரர், நம் முதலாளி வகை பெண் அமையும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்து இது 2 விதமா பார்த்தாலும் உங்களுக்கு வரும். அதாவது லக்னத்திலிருந்து 7ஆம் இடம் அப்படின்னு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, 7ல வந்து சூரியன் இருந்தது அப்படின்னாலும், அதே மாதிரி வந்து செவ்வாயிலேருந்து 7ல சுக்கிரன் இருந்ததுனாலும், சுக்கிரன்லேருந்து 7ல வந்து செவ்வாய் இருந்ததுனாலும், இப்படி கூட நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப வந்து பொருத்தம் பார்க்கறதுக்கு நம்ம வந்து 2 விதமா பார்க்கலாம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சந்திரனாக 7ஆம் இடம் வந்தால், சந்திரன் 7ஆம் வீடு தாய் வகை தெரிந்த பெண் மூலமாக காதல் திருமணம், விடோ திருமணம் அமையும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து 7ஆம் இடம் சந்திரனோட வீடா வந்தது அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து மகர லக்னத்துக்கு 7ஆம் இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடகம் வரும். ஓகேங்களா? இப்போ அது ஒரு வகை. எந்த லக்னமா இருந்து லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல வந்து சந்திரன் வந்தாலும் இதே மாதிரி பெண்ணு தான் அமையும் அப்படின்றத வச்சுக்கணும். அதே மாதிரி லக்னத்துக்கு வந்து இப்ப நம்ம வந்து ஒரு பெண்ணுக்கு அப்படின்னும் போது இது ஒரு முக்கியமா வந்து எழுதிட்டீங்க. ஒரு பெண்ணுக்கு நம்ம வந்து ஜாதகம் ஒரு ஆண் மகனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இது வந்து சந்திரன்ல இருந்து 7ஆம் இடத்தை கணக்கு பண்ணுங்க. அடுத்தது லக்னத்தில இருந்து 7ஆம் இடத்தை கணக்கு பண்ணுங்க. இது ஒரு வகையா ஒரு ஆண் மகனை தேடக்கூடிய ஒரு கருத்து உண்டு. அதே மாதிரி ஒரு ஆண் மகனுக்கு லக்னத்திலேருந்து 7ஆம் இடத்தை கணக்கு பண்ணுங்க. சுக்கிரன்ல இருந்து 7ஆம் இடத்தை கணக்கு பண்ணுங்க. இது ஒரு வகையான திருமண பெண் தேடுறதுக்கு ஒரு வகையான ஒரு கருத்து இருக்கு. ஓகேங்களா? அப்போ இது வந்து ஒரு திருமணத்துக்கு வந்து இந்த 2 கால்குலேஷன் வந்து எப்பவுமே சக்சஸ் ஆகும். உங்க வீட்லயே நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? நான் சொன்னத வந்து ரீகால் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்க வீட்ல இருக்கிறவங்க செக் பண்ணுங்க. கண்டிப்பா நான் சொன்ன மாரி தான் அமைஞ்சிருக்கும். இத நான் வந்து ரிசர்ச் பண்ணி தான் நான் சொல்றேன். நானும் வந்து அப்படிதான் பார்த்து சொல்றேன். இதுவரையும் தோத்தது இல்ல. அதனால நீங்களும் பார்த்து அத வந்து நீங்க வந்து பார்த்து பண்ணுங்க. கண்டிப்பா வந்து வெற்றி அடையும். அப்படின்றத வந்து சொல்லலாம். அடுத்தது செவ்வாய் 7ஆம் வீடாக வந்தால் 7ஆம் இடமாக வந்தால் சகோதரர் வகை நம் தாயின் சகோதரி வகையில வரும். இல்லைன்னா சகோதரி நினைத்த வகை அமையும். சொந்தமாக இருந்தாலும் காதல் திருமணம் நடைபெறும் அப்படின்றத சொல்லலாம். இப்ப வந்து 7ஆம் இடம் வந்து செவ்வாயா வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அது வந்து என்னன்னா, ஒண்ணு சகோதர வழியில அமையும். இல்லைன்னா சகோதரி பார்த்து அமையும். இல்லைன்னா வந்து நம்மளுடைய சகோதரியினுடைய பொண்ணையே வந்து பாத்தீங்கன்னா காதல் திருமணம் பண்ணி அது வந்து அமையும் அப்படின்றத வந்து சொல்லலாம். இப்போ வந்துனாக்கா வந்து அத்தை பொண்ணே கல்யாணம் பண்றது லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து ஒரு கணக்கு இருக்கு. அடுத்தது 7ஆம் இடம் புதன் 7ஆம் வீடாக வந்தால் காதல் காதல் திருமணம் 100% நடக்கும் அப்படின்றத வந்து சொல்லணும். அடுத்தது தாய்மாமன் பார்த்து ஒண்ணு தாய்மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணணும். தாய்மாமனுக்கு பொண்ணே இல்லை அப்படின்னா தாய்மாமன் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணலன்னா தாய்மாமன் பொண்ணு வேற ஏதாவது வந்து பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது இருக்கு. தாய்மாமன் வகை இல்லைன்னா தாய்மாமன் பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு கணக்கு இருக்கு. அடுத்தது ஆஹ் நீங்க வந்து மாமா அப்படின்னு வந்து கூப்பிடுறவங்க கூட, அதாவது வந்து அக்கத்து வீடு, பக்கத்து வீடு, எழுத்த வீடு, இல்லைன்னா அப்பாவுடைய ஃப்ரெண்டு யாராவது அவங்கள கூட நீங்க மாமா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா அவங்க பொண்ணு கூட நீங்க வந்து கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மாமா அப்படின்றது நம்ம வந்து எல்லாரையும் கூப்பிட போறது இல்லை. சில பேரை மட்டும்தான் மாமான்னு கூப்பிடுவோம். அப்ப அந்த மாமான்னு உறவு வருது அப்படின்னு சொன்னா அதுல கூட ஒரு லிங்க் இருக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போது பொண்ணுக்கு தாய் மாமன் பார்த்து திருமணம் அமையும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும்.
மாதா பிதா பார்த்து மனையேற முடியாது, மாதா பிதா பார்த்து திருமணம் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு. ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ சூரியனோ சந்திரனோ 3, 6, 8, 12ல மறைஞ்சோ இல்லைன்னா சூரியன் அப்படின்றதும் அதே மாதிரி சந்திரன் அப்படின்றதும் நீச்சமாயிடுச்சு, மறைஞ்சு போச்சு, வக்ரமாயிடுச்சு அப்படின்னா அப்பா அம்மாவை பார்த்து அப்பா அம்மா பார்த்து திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது யாருக்கெல்லாம் துலாம் லக்னமா இருக்கோ, சரிங்களா? யாருக்கெல்லாம் துலாம் லக்னமா இருக்கோ அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்பாவை வச்சு நீங்க பொண்ணு பாக்குறதோ மாப்பிள்ளை பாக்குறதோ இருக்கக்கூடாது. ஏன்னா துலாம் லக்னக்காரங்களுக்கு அப்பா அம்மா பார்த்து திருமணம் பண்ணா தோத்து போயிடுவீங்க. ஓகேங்களா? இது ஒரு கணக்கு இருக்கு. அடுத்தது யாருக்கெல்லாம் விருச்சிக லக்னமா இருக்கோ அவங்க அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணினீங்க அப்படின்னா தோத்து போயிடுவீங்க. ஏன்னா அம்மா ஸ்தானம் உங்களுக்கு என்ன செஞ்சாலும் அது வயலுக்கு இடிச்ச நீர் மாறி போயிடும். அப்போ துலாம் லக்னம், விருச்சிக லக்னம் இந்த 2 லக்னக்காரங்களும் அப்பா அம்மா பார்த்து திருமணம் பண்ணாதீங்க. உங்களுடைய மாமனா இருக்கலாம், இல்ல நண்பனா இருக்கலாம், இல்ல உங்களோட சகோதரியா இருக்கலாம். வேற யாரு வேணாலும் பார்த்து திருமணம் பண்ணட்டும். அதாவது சூரியன், சந்திரன் நல்லா இருந்தாலும் கூட வேண்டாம். சரிங்களா? இத மைண்ட்ல வச்சுக்கணும் நீங்க. அதே மாதிரி குரு 7ஆம் வீடாக வந்தால் வேலை செய்யும் இடத்தில் இல்லைன்னா கூட வேலை செய்யும் நபரின் பெண், முதலாளியின் பெண் சம்பந்தமே இல்லாத ஒரு வகையில் அமையும் அப்படின்றத சொல்லலாம். இப்ப 7வது வீடு குருவா வந்துருச்சு. 7வது வீடு உபய வீடா வந்துருச்சு. உபய வீடுன்னா அதாவது என்னன்னாக்கா மீனம், அதுக்கப்புறம் தனுசு இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஏதோ வேலை செய்யற பொண்ணு, வேலை செஞ்சே எடுத்த பொண்ணு, அந்த மாதிரி ஒரு முதலாளி பொண்ணு கூட வச்சுங்களேன். அப்ப கூட வேலை செய்யக்கூடிய ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணலாம். எங்க வேலைக்கு போறாங்களோ அங்கேயே தன்னுடைய மனைவியை தேர்ந்தெடுத்துருவாங்க அப்படின்றத சொல்லலாம். அடுத்தது சுக்கிரன் 7ஆம் வீடாக வந்தால் காதல் சொந்தமாக இருந்தாலும் காதல் திருமணம் இதுவும் வேலை நிமித்தமாகவே அமையும் அப்படின்றத சொல்லலாம். இப்ப 7ஆம் வீடு சுக்கிரனா வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது டோட்டலா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது சுக்கிரன் அப்படின்னாலே காதல் திருமணம் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்கு. ஆனா அந்த காதல் திருமணம் 7ஆம் வீடு சுக்கிரன் உச்சம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த காதல் சக்சஸ் ஆகும். அந்த காதல் மனைவி வாழ்க்கை முழுவதும் நம்ம கூட இருப்பாங்க. ஆனா யாருக்கெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா விருச்சிக லக்னத்துக்கு 7ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுக்கிரனோட வீடு. அந்த சுக்கிரன் 7ஆம் இடம் அப்படின்னும் போது அந்த சுக்கிர பகவான் மீனத்துல ரேவதி நட்சத்திரத்துல அவர் உச்சம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னா நல்லது. ஆனா இதுவே பாத்தீங்கன்னா அந்த 7ஆம் இடத்துக்குரியவன் அவன் 11ஆம் இடமான சித்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல போய் வந்துட்டான் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மனைவினால பிரச்சனைகள் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க இன்னொரு விஷயமும் நீங்க கவனிக்கணும். இப்ப எப்படி நாம விருச்சிக லக்னத்துக்கு நாம 7க்குரியவன் ரேவதி நட்சத்திரத்துல இருந்தா நல்லது, 7க்குரியவன் சித்திரா நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல இருந்தா கெட்டது அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி நீங்க சாரா பார்த்து நீங்க தாரத்தை அமைக்கணும். ஓகேங்களா? சாரத்தை பார்த்து தாரத்தை அமைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது. சாரம் பார்க்காம தாரம் அமைச்சால் சோரம் போகும் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கை கொஞ்சம் பிரச்சனையில வரும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சனி பகவான் அப்படின்றது 7ஆம் இடமா இருந்துச்சுன்னா ஒண்ணு சித்தப்பா பார்த்து திருமணம் பண்ணணும். இல்லைன்னா தன்னுடைய வேலைக்காரங்களே கல்யாணம் பண்ணலாம். அதாவது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, தன்னுடைய வேலைக்காரங்களே கல்யாணம் பண்ணக்கூடிய, தன்னுகிட்ட வேலை பார்க்கக்கூடியவங்களே கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சனியினுடைய ஆதிக்கத்துலதான் வரும். அப்போ நம்மளுடைய தகுதிக்கும் தன்னுடைய தளாதாரத்துக்கும் நிகரில்லாத ஒரு வாழ்க்கை துணை அமையும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அது சிம்ம லக்னக்காரங்களா இருந்தாலும் சரி,
கடக லக்னக்காரங்களா இருந்தாலும் சரி, அதுக்கு 7ஆம் இடம் அப்படின்றது வந்து இது ஒரு கணக்கு இருக்கு. ஆனா எந்த லக்கணமா இருந்தாலும் சனி பகவான் 7ல உட்கார்ந்தாலும் இப்படிப்பட்ட திருமணம் தான். அது யாரு வீடா வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? இப்படி வந்து ஒரு கணக்கு. இதுவே வந்துட்டு ராகுவா இருந்தது அப்படின்னு சொன்னா, ராகு வந்து இப்ப நமக்கு வந்து கிரகங்கள் 7 முடிஞ்சு போச்சு. அடுத்தது இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ராகு, கேது இருக்கு. அப்ப ராகு அப்படின்னா நம்மளுடைய பார்ட்னர், பார்ட்னருடைய பார்ட்னர், அவங்களுடைய வகையறா அப்படின்னு கூட சொல்லலாம். இல்ல என்ன அப்படின்னா, நமக்கு வந்து பிடிச்சது அப்படின்னும்போது, அது வந்து வயது மூத்ததா இருந்தாலும் சரி, இல்ல அது எப்படிப்பட்ட ஒரு இதுவா இருந்தாலும் சரி, அவங்கள வந்து நாம வந்து விரும்பக்கூடிய ஒரு அமைப்புகள் வரும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இதுவே கேதுவா இருந்தது அப்படின்னு சொன்னா, 7ஆம் இடம் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, ஆரம்பம் என்பது விருப்பம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வாழ்க்கை வந்து வெறுப்புல தான் முடியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, அம்மாவுடைய வகையில வர்றதெல்லாம் கேது, அப்பாவுடைய வகையில வர்றதெல்லாம் ராகு. அதே மாரி வந்துட்டேனாக்கா வந்து ஆண் வகையறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவுடைய ஆண் வகையறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ராகு. அம்மாவுடைய பெண் வகையறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேது. இப்படி வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப இதுவரையும் நாம வந்து இந்த கிரகத்த வச்சு நம்ம வந்துட்டு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆண் வீட்டையும், பெண் வீட்டையும் குரு 2ஆம் பார்வையால் பார்த்தால் திருமணம் நடக்கும். ராசியின் 2ஆம் இடத்தை பார்க்க வேண்டும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிட்டேன். ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி யார்? அவருடைய கூட நிற்பது யார் என்று பார்த்து கணவனின் குணத்தை அறியலாம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்து நம்ம கிட்ட வருவாங்க. ஆம்பளையோட குணம் எப்படி இருக்கு? பொம்பளையோட குணம் எப்படி இருக்கு? வரக்கூடிய பொண்ணு எப்படிப்பட்ட குணம் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. அந்த குணத்த வந்து நாம எப்படி அறியணும் அப்படின்னு சொன்னா, ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி யார்? அவருடன் யார் சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? யார் சேர்ந்திருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்து தான் பண்ணணும். அதே மாதிரி கேரக்டர் அப்படின்றது 4ஆம் இடத்த வச்சு பார்க்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது வந்து சந்திரனுக்கு 7ஆம் இடத்து அதிபதி யார்? எங்கு உட்கார்ந்திருக்கிறார் அப்படின்றத அதாவது வந்து பெண்ணுக்கு பெண்ணுக்கு 7ஆம் இடமும், அதே மாரி வந்து ஆணுக்கு 7ஆம் இடமும், 7ஆம் இடத்து அதிபதி எங்க உட்கார்ந்திருக்கிறாரு அப்படின்றத பார்த்து, நீங்க வந்து பொண் பார்த்து வந்து அவங்களுடைய கேரக்டர் ஸ்தானத்தையும், அவங்களுடைய குணஸ்தானத்தையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத வந்து பார்க்கணும். பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் 6ஆம் இடத்தில், 8ஆம் இடத்தில் சுக்கிரன் மறையக்கூடாது. அதேபோல் ஆணின் ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு செவ்வாய் 8, 6ல் மறையக்கூடாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய்க்கு 6ஆம் இடத்தில், 8ஆம் இடத்தில் சுக்கிரன் மறையக்கூடாது. எழுதிக்கங்க. அதே போல ஆணின் ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு செவ்வாய் 8லயும், 6லயும் போய் மறையக்கூடாது. அப்படி மறைஞ்சதுன்னா வாழ்க்கை வழியிலே வந்துட்டு பஞ்சர் ஆயிடும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். மொத்தத்தில் பொருத்தம் அதற்குரிய சுக்கிரனுக்கு 7ஆம் வீடு, செவ்வாய்க்கு 7ஆம் வீடு, ஆணின் வீடு அமையும். அந்த 7ஆம் இடத்தில் யார் அமர்ந்து இருக்கிறார்களோ அந்த கிரகத்தின் குணம்தான் கணவர் இருப்பார். எதற்கு 10 பொருத்தம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். 7ஆம் இடத்தை பார்த்து நாம வந்து குணத்தை அறியலாம். இப்ப வந்து ஒரு ஜாதகத்தை வந்து பார்க்கும்போது, இப்ப வந்து ஒரு ஒரு பொருத்தம் பார்க்கும்போது, நாம வந்து 2 பேருக்கும் 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்றோம் அப்படின்னும்போது, அந்த 10 பொருத்தம் அப்படின்றது நமக்கு வந்து 2ஆம் இடம் 2 பேருக்கும் எப்படி இருக்கு? 3ஆம் இடம் 2 பேருக்கும் எப்படி இருக்கு? 4ஆம் இடம் 2 பேருக்கும் எப்படி இருக்கு? 5ஆம் இடம் எப்படி இருக்கு? 6ஆம் இடம் எப்படி இருக்கு? 7ஆம் இடம் எப்படி இருக்கு? இந்த மாரி 12 கட்டத்தையும் 2 பேருக்கும் கால்குலேஷன் பண்ணுங்க. 2 பேருக்கும் கால்குலேஷன் பண்ணீங்கன்னா, இப்ப வந்து தனம் யாரால வரும்ன்றது தெரிஞ்சு போயிடும். அதே மாரி குணம் யாரால வரும்ன்றது தெரிஞ்சு போயிடும். அடுத்தது குடும்பத்தினுடைய மனம் எப்படி வரும்ன்றது தெரிஞ்சு போயிடும். அதே மாரி வந்து பூர்வ புண்ணியத்தினுடைய அமைப்பு 2 பேர்ல வந்து யாருக்கு அதிகமா இருக்கு. அதே மாரி கடன் யாரால வரும் அப்படின்றது தெரிஞ்சு போயிடும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருடைய ஜாதகத்தையும் பார்த்து, நாம வந்து நல்ல ஒரு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணும்போது,
கண்டிப்பா எந்த விதமான வருத்தமும் வராது அப்படின்றது வந்து என்னுடைய கருத்து. இப்ப கல்யாணம் பண்ணினவங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து அது வந்து நாம வந்து அவங்களுக்கு ஏன் கஷ்டப்படுறாங்க, ஏன் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி துன்பங்கள்லாம் வருது அப்படின்றத நாம வந்து அழகா கண்டுபிடிக்கணும்னா, அவங்களுடைய 2 பேரோட ஜாதகத்தையுமே நம்ம வந்து கணக்குல வச்சுக்கணும். அடுத்தது, ஒரு ஜாதகத்தில் மனைவிக்கு கணவன் ஸ்தானமான செவ்வாயும், கணவனுக்கு மனைவி ஸ்தானமான சுக்கிரனும் நீச்சம், மறைவு ஆகக்கூடாது. அதேபோல் சுக்கிரன், செவ்வாய் 2ம் ராகு, கேது, மாந்தி, அஷ்டமாதிபதி, பாதகாதிபதி வீட்டில் அமரவும் கூடாது, சேரவும் கூடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது வந்து ஒரு ஜாதகத்துல மனைவி ஸ்தானம், கணவன் ஸ்தானம். ஓகேங்களா? மனைவி ஸ்தானம் அப்படின்றது செவ்வாய், கணவன் ஸ்தானம் அப்படின்றது சுக்கிரன். அது வந்து நீச்சமும் ஆகக்கூடாது, மறையவும் கூடாது. அதே மாதிரி வந்து சுக்கிரன், செவ்வாய் 2ம் ராகு, கேது, மாந்தி கூட சேரக்கூடாது. அப்படி சேர்ந்து அது வந்து அஷ்டமாதிபதி கூடயோ, இல்லைன்னா பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்லயோ சேரவும் கூடாது, பார்க்கவும் கூடாது. அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஆணுக்கு சுக்கிரனை பார்க்கணும், பெண்ணுக்கு செவ்வாயை பார்க்கணும். இது வந்து மறந்துடக்கூடாது. அதே மாதிரி இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, கணவனுக்கு களத்திரஸ்தானமான 7ஆம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். அதன் அதிபதியான அந்த அதிபதி யார் வீட்டில் இருக்கிறார், யாருடன் இருக்கிறார், சுபகிரகத்தின் சேர்க்கை இருக்கிறதா அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் வந்து நல்ல ஸ்தானத்துல இருக்கா, நல்லவரோட போய் உட்கார்ந்துருக்கா, நல்லவருடைய பார்வை இருக்கா அப்படின்றதையும் பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து ஒரு திருமண பொருத்தத்தை வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து நட்சத்திரம் நாம என்ன சப்ஜெக்டுக்காக ஆடியோ வரவில்லையா ஐயா? முத்துப்பாண்டி ஐயா? ஆடியோ வருதுங்க. அவங்க நெட்டுச்சுங்க வேற ஒண்ணும் இல்லைங்க. நீங்க கண்டிப்பா சரிங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து சப்ஜெக்டுக்கு வந்து போகலாம். இப்போ ஒரு ஜாதகம் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஜாதகத்தில் 9 கிரகமும் 3, 6, 8, 12 ஆகி இந்த இடத்தில் மறைந்திருந்தால் இந்த நட்சத்திரத்தை தவிர்ப்பது நல்லது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு ஜாதகத்தில் 9 கிரகமும் 3, 6, 8, 12 ஆகிய இந்த இடத்தில் மறைந்தால் இந்த நட்சத்திரத்தை தவிர்ப்பது நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்ப 9 நட்சத்திரம் அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னா, ஒரு பொருத்தம் பார்க்கிறோம் அப்படின்னா அந்த பொருத்தம் பார்க்கும்போது நாம வந்து நல்ல ஒரு இப்ப வந்து 3லயோ 6லயோ 9லயோ 3, 6, 8, 12ல நம்மளுடைய களத்திர ஸ்தானம் மறையாம இருக்கா அப்படின்றத மட்டும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அது வந்து மெயின் முக்கியம். அடுத்தது எந்தெந்த ஸ்தானம் மறையக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. 2ஆம் இடத்து ஸ்தானம், அதாவது நம்மளுடைய லக்னத்துக்கு 2ஆம் இடம் இருக்கு இல்லையா, அது மறையக்கூடாது. அதே மாதிரி வந்து 7ஆம் இட ஸ்தானம் மறையக்கூடாது. அடுத்தது வந்து 10ஆம் இடத்து ஸ்தானம் மறையக்கூடாது. ஓகேங்களா? இது 2 பேருக்குமே வந்து இது ஒரு முக்கியமான ஒரு இடம். மத்தது வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தவறு கிடையாது. இப்போ மேஷ ராசியிலேருந்து நாம இணையக்கூடாத நட்சத்திரம் சொல்றேன். ஏன்னா வந்து இப்போ ஒரு ஜாதகம் பார்க்கிறோம் அப்படின்னா 6வது நட்சத்திரத்தை சேர்க்காதீங்க. 6வது நட்சத்திரம் சேராத நட்சத்திரம் அப்படின்றதும், 8வது நட்சத்திரம் சஷ்டாஷ்டக நட்சத்திரம், அஷ்டாஷ்டக நட்சத்திரம் அப்படின்னு சொல்றது. அதாவது 6 வந்து சஷ்டாஷ்டகமும், 8 வந்து அஷ்டாஷ்டகமும் அப்படின்னு சொல்றது. அதனால வந்து ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6வது நட்சத்திரத்தை சேர்க்காதீங்க, 8வது நட்சத்திரத்தை சேர்க்காதீங்க. இது வந்து எப்பவுமே வந்து அது லவ்வே பண்ணாலும் அது தலைவேதனை தான். அது வந்து எப்பவுமே அது வந்து ஒத்தே வராது. ஓகேங்களா? இப்ப நம்ம இணையக்கூடாத நட்சத்திரத்தை நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து இணையக்கூட நட்சத்திரம் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்ப வந்து மேஷத்துல இருந்து ஆரம்பிச்சிடலாம். மேஷம் இணையக்கூடாத நட்சத்திரம். அஸ்வினி இணையக்கூடாத நட்சத்திரம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. கார்த்திகை, மகம்,
மூலம், மிருகசீரிஷம், உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள், சுவாதி, திருவோணம், உத்ராடம். இந்த நட்சத்திரம் எல்லாம் அஸ்வின் நட்சத்திரத்துக்கு சேர்க்கக்கூடாது. இது பாத்துங்க. இன்னொன்னு என்னன்னா, இது நம்ம ஆண் நட்சத்திரத்தை வச்சு கணக்கு பண்றதா இல்ல பெண் நட்சத்திரத்தை வச்சு கணக்கு பண்றதா அப்படின்னா, பெண் நட்சத்திரத்தை வச்சுதான் நம்ம பொருத்தம் பார்க்கணும். எப்பவுமே ஆண் நட்சத்திரம் பொருத்தத்துக்கு பின்பக்கம் இருக்கும். பெண் நட்சத்திரத்தை வச்சுதான் நாம இவளுக்கு இவன் கரெக்டானவனா அப்படின்னு தான் பார்க்கணும் தவிர, இவனுக்கு இவ கரெக்டானவளா அப்படின்னு பார்க்க கூடாது. அதனால இப்ப நான் சொல்லக்கூடியது எல்லாமே பெண் நட்சத்திரங்கள். அதாவது அஸ்வினின்னு சொல்றது பெண் நட்சத்திரம். அதே மாதிரி பல நட்சத்திரங்கள் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் ஆண் நட்சத்திரம் அப்படின்றத எடுத்துக்கோங்க. ஐயா, அவங்களுக்கு மட்டும் சவுண்ட் வரல அப்படின்றாரு அவரு. முத்துப்பாண்டி ஐயா. ஐயா ஐயா கண்டிப்பா பண்ணுங்க. கேக்குதுங்க எல்லாத்துக்குமே. சரிங்க. ஓகே. சரிங்க. இப்ப மேஷம் அப்படின்ற ஒரு தலைப்பு மட்டும் பாத்தீங்கன்னா பெண்ணுன்னு எழுதிக்கிங்க. அதுக்கு பின்னாடி நிறைய நட்சத்திரங்கள் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆணு அப்படின்றத எழுதிக்கிங்க. இது நான் உங்களுக்கு புரியுற மாதிரியே கொண்டு போயிடுறேன். சரிங்களா? இப்போ மேஷம் பெண் ராசி. அதுக்கு பெண் ராசிக்கு ஆண் ராசிகள் ஒத்து வராதது அப்படின்னா கார்த்திகை, மகம், மூலம், மிருகசிரிஷம், உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள், சுவாதி, திருவோண நட்சத்திரம், உத்திராடம் இதெல்லாம் ஆகாது அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது பரணி. பரணி அப்படின்னும் போது பெண் நட்சத்திரம். ஆண் நட்சத்திரம் அப்படின்னும் போது ரோகிணி, திருவாதிரை, அஸ்தம், சித்திரை 1, 2 பாதம் ஆகாது. உத்திரம் 2, 3, 4 பாதம் ஆகாது. அவிட்டம், பூராடம், அனுஷம், பூரம், சுவாதி இதெல்லாம் ஆகாது பரணி நட்சத்திரத்துக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கார்த்திகை பெண். 1ஆம் பாதத்திற்கு அப்படின்றத எழுதிக்கிங்க. இது 1ஆம் பாதம் அப்படின்னா மேஷத்துல வருது. அதனால மேஷத்துல பிறந்த கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய பெண்ணுக்கு ஆகாத ஒரு நட்சத்திரங்கள் ஆண் நட்சத்திரம் அப்படின்னா மிருகசீரிஷம், புனர்பூசம், சித்திரை 1, 2 பாதங்கள், உத்திரம், அஸ்தம், விசாகம், பூரட்டாதி, அவிட்டம், பூராடம், திருவோணம் இந்த நட்சத்திரம்லாம் பொருந்தாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதே கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பெண் ரிஷப ராசியில பிறந்திருக்கா அப்படின்னு சொன்னா அவளுக்கு பொருந்தக்கூடாத ஆண் நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம், புனர்பூசம், விசாகம், உத்திரம், உத்திராடம், சித்திரை, பூரட்டாதி, பூராடம், திருவோணம், மூலம், சதயம் இந்த நட்சத்திரங்கள்லாம் பொருந்தாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பெண் ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறா அப்படின்னும் போது அவளுக்கு நாம பொருந்தாத நட்சத்திரம் அப்படின்றத ஆண் நட்சத்திரத்தை குறிப்பிடுறோம். அஸ்தம், திருவோணம், திருவாதிரை, பூசம், சுவாதி, பூரட்டாதி, மகம், பூராடம், உத்திராடம், மூலம், பூரம் இந்த நட்சத்திரங்கள்லாம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஆகாது அப்படின்றத சொல்லலாம். அடுத்தது மிருகசீரிஷ நட்சத்திரத்துல
ஒரு பொண்ணு ரிஷபத்துல பிறந்திருக்கிறா, அவ வந்து 1, 2 பாதத்துல பிறந்திருக்கிறா அப்படின்னும் போது அவளுக்கு பொருந்தாத நட்சத்திரம் அப்படின்னும் போது சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திராடம், மூலம், பூராடம், உத்திரட்டாதி, விசாகம். இந்த நட்சத்திரத்தெல்லாம் நாம வந்து பொருந்தக்கூடாத ஒரு நட்சத்திரமா எழுதிக்கணும். அடுத்தது ஒரு பெண் வந்து மிருகசிரிஷம், மிதுன ராசி 3, 4 பாதத்துல பிறந்திருக்கிறார் அப்படின்னா அவளுக்கு பொருந்தாத ஒரு ஆண் நட்சத்திரம் அப்படின்றத பார்க்கலாம். புனர்பூசம், ஆயில்யம், சித்திரை, அவிட்டம், மகம், பூரம், உத்திரம், விசாகம், அனுஷம், கேட்டை, உத்திரட்டாதி. இப்ப இந்த நட்சத்திரம் எல்லாம் பொருந்தாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது திருவாதிரை நட்சத்திரத்துல ஒரு பெண்ணு பிறந்திருக்கா அப்படின்னா அவளுக்கு எந்த நட்சத்திரத்தெல்லாம் சேர்க்க கூடாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். சுவாதி, சதயம், பூசம், மகம், திருவோணம், அனுஷம், கேட்டை, புனர்பூசம், ஆயில்யம், ரேவதி, விசாகம், 4ஆம் பாதம் மட்டும் பொருந்தாது அப்படின்றத எடுத்துக்கணும். அடுத்தது புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்துல ஒரு பெண்ணு பிறந்திருக்கிறா அப்படின்னும் போது அவளுக்கு பொருந்தாத நட்சத்திரம் அப்படின்றத என்னன்றத பார்க்கலாம். விசாகம், பூரட்டாதி, ஆயில்யம், பூரம், உத்திரம், அனுஷம், கேட்டை, மகம், திருவோணம், மூலம், அஸ்வினி, பூராடம். இந்த நட்சத்திரங்கள்லாம் ஆகாது, இணையாது அப்படின்றத வந்து சொல்லிடும். அடுத்தது புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல ஒரு பெண்ணு பிறந்திருக்கா, அவளுக்கு என்ன நட்சத்திரம் ஆகாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். விசாகம், பூரட்டாதி, மகம், பூரம், திருவாதிரை, மூலம், ஆயில்யம், உத்திராடம், பரணி, கேட்டை, பூராடம். இந்த நட்சத்திரம் எல்லாம் ஆகாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இப்ப பூச நட்சத்திரத்துல ஒரு பொண்ணு பிறந்திருக்கா, அவளுக்கு எந்த நட்சத்திரக்காரங்க ஆகாது? அனுஷம், உத்திரட்டாதி, மகம், உத்திரம், உத்திராடம், மூலம், பூராடம், பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம், திருவோணம், சித்திரை, பூர நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள்லாம் ஆகாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஆயில்ய நட்சத்திரத்துல ஒரு பொண்ணு பிறந்திருக்காங்க, இப்ப இவங்களுக்கு என்ன நட்சத்திரங்கள்லாம் ஆகாது அப்படின்றத பார்க்கலாம். பூரம், அஸ்தம், மகம், பூராடம், திருவோணம், கேட்டை, ரேவதி,
மூலம், சுவாதி, சதயம், கார்த்திகை 4ஆம் பாதம், திருவாதிரை இந்த நட்சத்திரங்கள்லாம் ஆகாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது மகா நட்சத்திரத்துல ஒரு பொண்ணு பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு எந்த நட்சத்திரத்துல ஆகாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். உத்திரம், சித்திரை, ஆயில்யம், உத்திராடம், அவிட்டம், மூலம், அஸ்வினி, ரேவதி, ரோகிணி, மிருகசீரிஷம், புனர்பூசம், திருவோணம், உத்திரட்டாதி, பூரட்டாதி 4ஆம் பாதம் மட்டும் ஆகாது அப்படின்றத வந்து எழுதிக்கணும். அடுத்தது பூர நட்சத்திரத்துல ஒரு பொண்ணு பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு என்ன விஷயத்தெல்லாம் ஆகாது அப்படின்றத பார்க்கலாம். அஸ்தம், சுவாதி, திருவோணம், சதயம், உத்திரட்டாதி, ரேவதி, பூரட்டாதி 4ஆம் பாதம், திருவாதிரை, மிருகசீரிஷம், ரேவதி, பூராடம், அவிட்டம் 1, 2 பாதம், உத்திராடம் 2, 3, 4 பாதம், ஆயில்யம் இது ஆகாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது உத்திர நட்சத்திரத்துல 1ஆம் பாதத்துல ஒரு பெண்ணு பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன நட்சத்திரம் செட் ஆகாது அப்படின்னா சித்திரை, விசாகம், அவிட்டம், புரட்டாதி, உத்திராடம், கார்த்திகை, திருவோணம், திருவாதிரை இந்த நட்சத்திரங்கள்லாம் சேராது அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து மீனராசிக்குரிய ரேவதி, உத்திரட்டாதி, புரட்டாதி 4ஆம் பாதம் இது கூட வந்து சேர்த்துக்கணும். சரிங்களா? இதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது உத்திரா நட்சத்திரம் அப்படின்னும் போது 6வது நட்சத்திரமான மகத்துல இது 6வது நட்சத்திரமான திருவோணம், அடுத்தது வந்து அவிட்டம், அடுத்தது உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதம், அதாவது 2, 3 பாதங்கள் இருக்கு இல்லையா, அதுவும் செட் ஆகாது அப்படின்றத எழுதிக்கணும். அடுத்தது உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதம் அப்படின்றத வந்து எழுதிக்கணும். சித்திரை, சுவாதி, அவிட்டம், சதயம், அஸ்வினி, பரணி, கார்த்திகை, பூரட்டாதி, உத்திராடம், திருவாதிரை, விசாகம் இந்த நட்சத்திரம் எல்லாம் வந்து உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்துல பிறந்தவங்களுக்கு ஆகாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்து அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க அப்படின்னும் போது சுவாதி, அனுஷம், சதயம், உத்திரட்டாதி, ரோகிணி, திருவோணம், புனர்பூசம், அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம், திருவாதிரை இந்த நட்சத்திரம்லாம் வந்து ஆகாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும்.
அடுத்தது சித்திரா நட்சத்திரம் 1-2 பாதத்துல பிறந்தவங்க. விசாகம், கேட்டை, மிருகசீரிஷம், அவிட்டம், புரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம், புனர்பூசம், ஆயில்யம், பூசம், உத்திரம், உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரங்கள்லாம் ஆகாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சித்திரா நட்சத்திரம் 3-4 பாதம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. உத்திரம், உத்திரட்டாதி, விசாகம், கேட்டை, மிருகசிரிஷம், அவிட்டம், பூரட்டாதி, ரேவதி, புனர்பூசம், ஆயில்யம், பூசம். இந்த நட்சத்திரம் வந்து ஆகாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சுவாதி. திருவாதிர நட்சத்திரம், சதயம், அனுஷம், மூலம், உத்திரட்டாதி, அஸ்வினி, ரேவதி, பூரட்டாதி 4ஆம் பாதம் மட்டும், பூசம், மகம், ரோகிணி, ஆயில்யம், அஸ்தம், திருவோணம். இந்த நட்சத்திரம் எல்லாம் வந்து சுவாதிக்கு ஆகாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது விசாக நட்சத்திரம் 1-2-3 பாதம் அப்படின்றதுல பிறந்திருக்கிறவங்க அப்படின்னும் போது பூரட்டாதி, புனர்பூசம், கேட்டை, பூராடம், ரேவதி, உத்திரட்டாதி, பரணி, கார்த்திகை, மகம், ஆயில்யம், பூரம், உத்திரம். இந்த நட்சத்திரம் ஆகாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது விசாகம் 4ஆம் பாதம். இந்த ராசியில பிறந்த பெண்ணுக்கு புரட்டாதி, புனர்பூசம், கேட்டை, பூராடம், ரேவதி, பரணி, ஆயில்யம், பூசம், திருவாதிரை, மிருகசீரிஷம் 3-4 பாதம். மிருகசீரிஷம் 3-4 பாதம் மட்டும் ஆகாது. உத்திரம், உத்திரட்டாதி, கார்த்திகை, ஒரு பாதம் வேண்டாம், 3-4 பாதம் ஓகே அப்படின்றத எழுதிக்குங்க. மகம், கார்த்திகையில பொறுத்தவரையும் 1வது பாதம் வேண்டாம். மேஷராசியா இருந்தா வேண்டாம். ரிஷபராசியா இருந்தா 2-3-4 பாதம் கார்த்திகையா இருந்தா ஓகே அப்படின்றத எழுதிக்குங்க. அடுத்தது அனுஷம், பூரம், உத்திரட்டாதி, பூசம், மூலம், ரோகிணி, உத்திரம்,
அஸ்வினி, கார்த்திகை, மகம், உத்திராடம், பரணி, மிருகசீரிஷம் 3-4 பாதம் வேண்டாம். புனர்பூசம், திருவாதிரை இது பொருந்தாத நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரத்துக்கு பொருந்தாத நட்சத்திரம் அப்படின்றது எழுதிக்கிங்க. அடுத்தது கேட்டை. கேட்டை நட்சத்திரத்துக்கு பூராட நட்சத்திரம், திருவோணம், பரணி, ரோகிணி, பூரம், அஸ்தம், ரேவதி, ஆயில்யம், அஸ்வினி, மூலம், திருவாதிரை, மிருகசீரிஷம் 3-4 பாதம் வேண்டாம். புனர்பூசம் 1-2-3 பாதம் வேண்டாம். உத்திரம் இதை எழுதிக்கிங்க. கேட்ட நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இந்த இதை எழுதிக்கிங்க. அடுத்தது மூலா நட்சத்திரம் பிறந்த பெண்ணுக்கு உத்திரம், அவிட்டம், மகம், அஸ்வினி, சித்திரை, உத்திரம், கார்த்திகை, மிருகசீரிஷம், ரோகிணி, ஆயில்யம், அஸ்தம், புனர்பூசம், அனுஷம், கேட்டை. இந்த நட்சத்திரம் எல்லாம் வேண்டாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். கேட்ட நட்சத்திரம் பிறந்தவங்க, மூல நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இந்த நட்சத்திரம்லாம் வேண்டாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பூராடம். திருவோணம், சதயம், ரோகிணி, கார்த்திகை 2-3-4 பாதம் வேண்டாம். மிருகசீரிஷம் 1-2 பாதம் வேண்டாம். திருவாதிரை, அஸ்தம், சுவாதி, பூசம், பரணி, சித்திரை இது பூராட நட்சத்திரத்துக்கு வேண்டாம். அடுத்தது உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் அப்படின்றத வச்சுக்கோங்க. உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் தனுர் ராசியில பிறந்தவங்களுக்கு கார்த்திகை, உத்திரம், ரோகிணி, மிருகசீரிஷம் 1-2 பாதம் வேண்டாம். அவிட்டம், பூரட்டாதி, விசாகம், சித்திரை, புனர்பூசம், சுவாதி இந்த நட்சத்திரங்கள்லாம் உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் பிறந்தவங்களுக்கு வேண்டாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கீங்க. அடுத்தது உத்திராட நட்சத்திரம் 2-3 பாதம் 4 பாதத்துல பிறந்த ஒரு பெண்ணுக்கு ஆகாத நட்சத்திரம். அவிட்டம், புரட்டாதி, சித்திரை, விசாகம், புனர்பூசம், மிருகசீரிஷம், மகம், பூராடம், உத்திராடம், கார்த்திகை, ரோகிணி, சுவாதி இந்த நட்சத்திரம் எல்லாம் வேண்டாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது திருவோண நட்சத்திரத்துக்கு
திருவோண நட்சத்திரத்துல ஒரு பெண்ணு பிறந்திருக்காங்க அப்படின்னா அஸ்தம், ரோகிணி, திருவாதிரை, சுவாதி, சதயம், உத்திரட்டாதி, பூசம், அனுஷம், விசாகம், மகம், பூரம், கார்த்திகை. இந்த நட்சத்திரம்லாம் வேண்டாம் அப்படின்றத வந்து முடிவு பண்ணிடுங்க. அவிட்ட நட்சத்திரம் 1வது பாதம் 2வது பாதத்துல பிறந்த பெண்ணுக்கு சித்திரை, மிருகசீரிஷம், பூரட்டாதி, ரேவதி, புனர்பூசம், விசாகம், ஆயில்யம், கேட்டை, மகம், பூரம், அனுஷம், பரணி. இந்த நட்சத்திரம்லாம் வேண்டாம் அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். அடுத்தது அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு சித்திரை, மிருகசீரிஷம், புரட்டாதி, விசாகம், ரேவதி, புனர்பூசம், ஆயில்யம், மகம், கேட்டை, பூசம், பரணி. இந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து வேண்டாம் அப்படின்றத வந்து ஒதுக்கிடணும். அடுத்தது வந்து சதய நட்சத்திரம். இதுல வந்து பிறந்தவங்களுக்கு ரோகிணி, அஸ்தம், திருவோணம், சுவாதி, திருவாதிரை, உத்திரட்டாதி, பூசம், அனுஷம், அஸ்வினி, மகம், உத்திரம், மூலம். இந்த இது வந்து வேண்டாம் அப்படின்றத எடுத்துக்கங்க. அடுத்தது புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்துல பிறந்தாங்க, கும்பராசியில பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ரேவதி, ஆயில்யம், கேட்டை, விசாகம், புனர்பூசம் 2, 3, 4 வேண்டாம், பரணி, பூசம், பூராடம், உத்திரம் அப்படின்னும் போது 1வது பாதம் வேண்டாம்னு எழுதிருங்க. மூலம், அஸ்தம். இது வந்து புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்துல பிறந்தவங்களுக்கு வேண்டாம்னு எழுதிருங்க. புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு உத்திரம், மூலம், விசாகம், புனர்பூசம், ரேவதி, ஆயில்யம், கேட்டை, பரணி, பூராடம், சித்திரை 3, 4 பாதம் வேண்டாம்,
சுவாதி எழுதிக்கிங்க. இதுல வந்து விசாக நட்சத்திரம் 1, 2, 3, 4 1, 2, 3 அவாய்ட் பண்ணிருங்க. 4ஆம் பாதம் மட்டும் பொருந்தும் அப்படின்றத வந்து எழுதிக்கலாம். ஏன்னா விசாக நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் 1, 2 1, 2, 3 பாதம் வரையும் வந்துட்டு வேண்டாம். 4ஆம் பாதமா அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது ஜென்ம நட்சத்திரமா இருந்தாலும் ஒரே ஒரே ஜென்ம இதுவா இருந்தாலும் கல்யாணம் பண்ணலான்ற ஒரு விதி இருக்கு. அடுத்தது வந்து உத்திரட்டாதி, அஸ்வினி. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த பெண்ணுக்கு அஸ்வினி, மகம், மூலம், கார்த்திகை, உத்திராடம், பூசம், அனுஷம், பூரம், சித்திரை, விசாகம், சுவாதி, பூராடம். அடுத்தது ரேவதி நட்சத்திரம் பிறந்த பெண்ணுக்கு அப்படின்னும் போது ஆயில்யம், கேட்டை, மகம், பரணி, பூரம், பூராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், சித்திரை 3, 4 பாதம் வேண்டாம். சுவாதி, அவிட்டம், புரட்டாதி, உத்திராடம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நட்சத்திரம் அப்படின்னும் போது நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னும் போது இதெல்லாம் வேண்டாத நட்சத்திரம் ஒதுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் மற்ற நட்சத்திரங்கள்லாம் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா கல்யாணம் பண்ணலாம். இப்ப வந்து ஜாதக பொருத்தம் பார்க்கறதா இல்ல கிரக பொருத்தம் பார்க்கறதா இல்ல நட்சத்திர பொருத்தம் பார்க்கறதா அப்படின்னும் போது நம்ம 10 பொருத்தம் பார்க்கறத விட ஜாதக பொருத்தத்தையும் நட்சத்திர பொருத்தத்தையும் நம்ம பார்த்து வந்து 2 பேரும் இணைக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இதுல வந்து ரஜ்ஜு பொருத்தம் இல்ல, அந்த பொருத்தம் இல்ல, இந்த பொருத்தம் இல்ல அப்படின்னு சொல்றதை விட நாம வந்து இந்த நட்சத்திர பொருத்தம் வந்துட்டேனாக்கா அதை கண்டிப்பா வந்து பார்க்கணும். இப்போ ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரம் 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து கண்டிப்பா பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இத வந்து கண்டிப்பா சேர்க்காதீங்க. அது வந்து என்னன்னா நாளைக்கு வந்து அவங்க 2 பேரும் வந்து பிரச்சனையில் தான் இருப்பாங்க. ஏன்னா இதுவும் சனி, இது வந்து சந்திரன். இந்த மாதிரி நட்சத்திரங்களை வந்து நீங்க சேர்க்கறது வந்து அவ்வளவா நல்லது இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி திருமண பொருத்தம் பார்க்கும் போது மாந்தி எந்த இடத்தில் ஆண் ஜாதகத்தில் அமர்ந்திருக்கிறதோ அந்த கட்டத்தின் தன்மை அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். 7ல் மட்டும் இருக்கக்கூடாது. அதே போல் களத்திரஸ்தானாதிபதியுடனும் சேரக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்து எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா மாந்தி பொறுத்தவரையிலும் எல்லா கட்டத்திலயும் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். அப்போ மாந்தி நமக்கு வந்து சேரக்கூடாத இடம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 7ல மட்டும் மாந்தி இருந்ததுன்னா அதுவும் தனிச்சு இருந்ததுன்னா அந்த பொண்ணை கட்டவே கூடாது, அந்த பையனை கட்டவே கூடாது. சரிங்களா? அதே மாதிரி 7ஆம் இடத்து களத்திர ஸ்தானாதிபதி கூட போய் மாந்தி சேர்ந்தாலும் கட்டக்கூடாது, சேர்க்கக்கூடாது. அதை அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா காலம் ஃபுல்லா தலைவேதனையாவே இருக்கும். அதனால வந்து அதுல நீங்க வந்து பார்த்து அதை வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கணவன் மனைவி ஜாதகம் பார்ப்பது எப்படி? இருவரின் ஜாதகம் பார்க்கும் முன் இருவரின் பெயரை கேட்கவும் இருவரின் நட்சத்திரத்தையும் ராசி லக்னம் பார்த்து அதன் பிறகு வந்து அவங்களுடைய ஜாதகத்தை வந்து நீங்க வந்து பார்க்கணும். இப்போ வந்து அவங்களுடைய பேரை கேட்கணும். முதல்ல பேர் பொருத்தம் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது லக்ன பொருத்தம் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது ராசி பொருத்தம் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் கிரக பொருத்தம் இருக்கான்னு பார்க்கணும். இது வந்து நீங்க பார்த்து இதன்படி நீங்க வந்து
ஒரு பொருத்தத்தை வந்து இணைச்சிங்க அப்படின்னு சொன்னா நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். கிரக பொருத்தம் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா, இப்ப சூரியனுக்கு சனி ஆகாது, சந்திரனுக்கு சனி ஆகாது, அதே மாதிரி செவ்வாய்க்கு சனி ஆகாது. அந்த மாதிரி வந்து ஒரு கிரக பொருத்தங்கள் வந்துட்டு இருக்கு. அப்போ எந்த நட்சத்திரத்துக்கு கூட எந்த நட்சத்திரம் சேர்க்க கூடாது அப்படின்றத ஒரு ஜோதிடர் வந்து நாம தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ இப்ப வந்து செவ்வாயும் சனியும் சேரக்கூடாது அப்படின்றது ஒண்ணு இருந்தாலும் கூட, ஆனா அது 2யும் நம்ம வந்து சேர்க்கும்போது, செவ்வாய்க்கு வந்து சனியோட கூட இருக்கும்போது 2 பேருமே வந்துட்டு அடங்கிடுவாங்க. அதனால வந்து செவ்வாய் சனி நட்சத்திரமான மிருகசீரிஷத்தையும் சரி, அனுஷத்தையும் சரி, நாம வந்து அழகா சேர்க்கணும்னா சேர்க்கலாம் அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். ஆனா சேர்க்கக்கூடாது அப்படின்றது வந்து முழுமையா சேர்க்கக்கூடாது அப்படின்றது என்ன நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா வந்துட்டு இந்த இது சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரத்த கூட சேர்க்காதீங்க. எந்த நட்சத்திரம் சேர்க்கக்கூடாது? பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இது சேர்க்காதீங்க. அடுத்தது அதே திருவோண நட்சத்திரம், அதே அஸ்த நட்சத்திரம், அதே திருவோண நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்க்காதீங்க, மக நட்சத்திரத்தை சேர்க்காதீங்க, அடுத்தது மூலா நட்சத்திரத்தை சேர்க்காதீங்க. கண்டிப்பா பிரிவினைகள் தான் வரும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். மத்ததெல்லாம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிடும். ஆனா, இப்ப நான் சொன்ன இந்த 2 மட்டும் வந்து கண்டிப்பா வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இதுவரையிலும் உங்களுக்கு வந்து நட்சத்திரத்த பொறுத்த பத்தியும், கொஞ்சம் வந்து ஜாதகத்தினுடைய ஒரு அமைப்ப பத்தியும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது தெரியும். இதெல்லாம் பஞ்சாங்கத்துல இருக்க நம்ம வந்து எப்படி வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிறதா, இல்ல பஞ்சாங்கத்தையே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாமா அப்படின்றத விட, பஞ்சாங்கத்துல வந்து சிலதுல வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து உன்னத பொருத்தம் இருக்கும், பொருத்தம்னு இருக்கும், அதமம்னு இருக்கும், மத்தியமம்னு இருக்கும். நம்ம வந்து மத்தியமம் அப்படின்னாக்கா வந்து அத நார்மலா எடுத்துப்போம். அதே மாரி அதமம் அப்படின்னா எடுத்துக்கவே மாட்டோம். உத்தமம் அப்படின்னா அத எடுத்துக்கலாம். மிக 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 உன்னத பொருத்தம் அப்படின்னும் போது எடுத்துக்கலாம். ஆனா அதெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இணையக்கூடாத நட்சத்திரம் அப்படின்றத சொல்லிட்டேன். அப்ப இணைக்க வேண்டிய நட்சத்திரம் மீதி இருக்கிறத நீங்க இணைச்சிக்கலான்றதுதான் இந்த ஜூம் மீட்டிங்கினுடைய ஒரு கருத்து. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசர்ச் பண்ணி இது வந்து நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா சில நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நட்சத்திரங்கள்லாம் கொடுத்து இது ஜெயிச்சதுதான் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் தவிர, அதனால வந்து இது வந்து உங்களுக்கு வந்து இத சேர்க்கலாமா, இத தவிர்க்கலாமா அப்படின்ற சந்தேக உணர்வு வேண்டாம் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. இப்ப நான் என்னென்ன நட்சத்திரங்கள் சொல்லியிருக்கனோ, அந்த நட்சத்திரங்கள்லாம் இணைக்க வேண்டாம். என்ன நட்சத்திரங்கள் சொல்லலையோ அதெல்லாம் நீங்க இணைச்சுக்கலாம் அப்படின்றதுதான் என்னோட கருத்து. சரிங்களா? இது வந்து பார்த்துங்க. இந்த நிகழ்ச்சிய பார்த்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி நாளைக்கு ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவில வரும். இந்த நிகழ்ச்சியை எல்லாருமே வந்துட்டாங்க பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் திரு பார்த்தசாரதி ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.